ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 28வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சுஞ்சி மறுபடியும் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா பயங்கர ஃபீலிங்ஸோட கு அங்க நின்னுட்டு இருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல மத்த எல்லாரும் சுஞ்சி வந்ததும் தான் ஃபேமிலியே கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஃபேமிலிங்கிற வார்த்தையை கேட்டதுமே நம்ம தங்கிலிக்கு அவனோட சீனியர் ஞாபகம் வந்துருது. அதை பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க கு கிட்டையும் ப்ளூ வந்துட்டு போதும் விடுறா, அவ ஹாப்பியா இருக்கால, அப்புறம் என்ன அது போதும் இருன்னு சொல்ல, ஆமா இல்ல நானும் ஹாப்பியா இருக்கேன் அவளும் ஹாப்பியா இருக்கா, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட லைட்டா கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீயுன் ஷென் எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. பனிவீரன் ஓடி வந்துடுறாரு. ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம நேரா இங்க வந்திருப்பீங்க, உங்களை கூப்பிட போன நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளாடா, அந்த டாக்டர் கிளவி இருக்கால அவ கூட வெட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்ல, யார பாத்துறா கிளவின்னு சொன்னேன். டாக்டர் பொண்ணு அங்க வந்துடுறா. கூட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு கேட்க, தோ கூட்டு வந்துட்டேன் ஷூஃபுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஒரு கூடையை ஓபன் பண்றான். பார்த்தா உள்ள ஒரு கோழி இருக்கு, சேவல். அதுவும் நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணப்பட்டு, ஏன்னா சேவலுக்காடா மாறி மாறி இவ்வளவு நாள் எல்லாரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னு சீயு ஷாக் ஆயிடுறான். சீயுனை பார்த்து உனக்கு என்ன தெரியும் அறிவு கட்டவனே, இந்த கோழி எவ்வளவு அழகான கோழி தெரியுமா அப்படின்னு டாக்டர் பொண்ணுக்கு கேட்டுட்டே போக, சீயும் நம்ம பைத்தியமா இல்ல இதுங்க பைத்தியமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் வந்து சாய் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. சாய் ஏதோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து நிறைய பறவைகளை வெளியே அனுப்பி வைக்கிறான். நான் வந்து விதியை மாத்த போறேன், சீக்கிரமா நான் மாத்த போற நாள் பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கரெக்டா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம பூஷு இருக்காருல, அவருக்கு ஒரு மாதிரி கனவு வந்துட்டே இருக்கு. பூஷுவும் அந்த டாடா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒரு டீலிங் மாதிரி போட்டுட்டு பூஷு நேரா இங்க கிளம்பி வந்துட்டாரு. டாடா இன்னொரு பக்கம் நேரா கிளம்பி அவங்க அந்த கெட்டவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருந்தால. பூஷுட சொல்லியிருக்கா டாடா, நான் வந்து உன் ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆனாலும் பூஷுக்கு நம்ம அப்பயே ஸ்டெப் எடுத்திருக்கணும், எடுத்திருந்துட்டு மக்கள் எல்லாம் காப்பாத்திருக்கணும், நம்ம பண்ணதாலதான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள இருக்காரு. நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது பாவம், இறந்து போனவங்க எல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இருக்கிறவங்க, எனக்கு தான் தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பமா வேற இருக்கு, தவமே பண்ண முடியாம. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஒரு மைனா ஒண்ணு வந்து உட்காருது. அது பேச ஆரம்பிக்குது. இளவரசி இளவரசின்னு சுஞ்சியை பார்த்து கத்திட்டு இருக்கு. அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சீயுன் கேட்க, நீ ஒரு வெட்டி பாயா அப்படின்னு அந்த மைனா சொல்லுது. உன்னை நான் சூப்ப வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு மைனா கிட்ட அவன் சண்டைக்கு போயிட்டு இருக்கான். பூஷு ஒரு பக்கமா தவம் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம தங்கிலி போயிடுறான். என்ன மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு போல, உங்களுக்கே எப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலி பக்கத்துல வந்து உட்காடுறான். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்களாவே உங்களுக்குள்ள நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பீங்கன்னு தெரியும்னு பூஷு பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஒரு பறவை ஒண்ணு பக்கத்துல வருது. கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கு. தங்கிலி வேகமா அந்த பறவைய துரத்தி விட்டுறான். பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பூஷு சொல்றாரு, உன் மனசுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும், முன்னாடி நாங்களும் உங்களை சந்தேகப்பட்டோம், ஏன் நானே சந்தேகப்பட்டேன், ஆனா இப்ப எனக்கு தெரியுது உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், உங்ககிட்ட சொல்றதுக்கும் ஆசைப்படுறேன். நான் என்னோட பழைய காலத்துல இருந்து திரும்பி எவ்வளவோ தூரம் வந்துட்டேன், இன்னும் என்னால முழுசா மறக்க முடியலன்னா கூட, ஆனா உங்களோட ஞாபகம் எல்லாம் உங்க சீனியர் இருந்தா அந்த ஆசிரமத்திலே தங்கிருச்சு, அங்கேயே இருக்காதீங்க, இவ்வளவு ஒப்சஷன் இருக்குது உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்ல, பாருங்களேன் இவ்வளவு பெரிய பூஷு என்ன பத்தி கவலைப்படுறாரு அப்படின்னு தங்கிலி பாக்குறான். எனக்கு மட்டும் இந்த அப்சஷன் இல்ல அப்படின்னா நான் எப்போ ஒரு பேயா மாறி இருப்பேன், அது இருக்கதால மட்டும்தான் இன்னும் அந்த இடத்துல நடமாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தங்கிலி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னும் நிறைய விஷயத்த நம்ம அழிக்க வேண்டியது இருக்கு, அந்த ஃபெங்கு ஷாப்ப போய் வேலையை பார்க்கலாமா வாங்க அப்படின்னு பூஷு கூப்பிடுறான். பூஷு 2 ஸ்டெப் நடக்கிறதுக்குள்ள மறுபடியும் அந்த பறவை வருது. தங்கிலி இந்த தடவை பூஷு கண்ணிலேயே பட விடாம அந்த பறவையை கைக்குள்ள பிடிச்சிடுறான். நீங்க வெளியே போயிட்டே இருங்க அப்படின்னு தங்கிலி சொல்றான். தங்கிலி பூஷு வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த பறவை கிட்ட இருந்து ஏதோ ஒரு சிக்னல் மெசேஜ் வந்திருக்கு. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சாய் இருக்கான்ல அவன் தான் எழுதியிருக்கான். இங்க பாருன்னா ஒழுங்கா வந்துட்டு இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு என்ன பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துரு, என்னோட சீக்ரெட் மார்க்கெட்டுக்கு. இல்லன்னு வச்சுக்கோயேன், நீ பட்டத்து இளவரசனுங்கிற விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன், உன் மானத்தையே வாங்கிடுவேன் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. தங்கிலி இந்த மெசேஜ் பூஷுக்கு தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் படிச்சிருக்கான். இந்த சாய் அடங்கவே மாட்டானா, அண்ணன் கூட பார்க்காம பூஷுவை அவமானப்படுத்துறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஏன்னா சாய் தானே 6th பிரின்ஸ், பூஷு 1st பிரின்ஸ் இல்ல, அப்ப 2 பேரும் பிரதர்ஸ் தானே. அந்த பூஷுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம நம்ம தங்கிலி நேரா கிளம்பி சாய் இருக்கிற பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிடுறான். அங்க நம்ம சாய் வரவே இருக்கிறான். தங்கிலி சார், நான் கூப்பிட்டது என் அண்ணனை, நீங்க வந்திருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாத கெஸ்ட் அப்படின்னு கேட்க, உங்க அண்ணன் பிஸியா இருக்காரு, அவர் வர முடியாது, அதுவும் இல்லாம ஒருத்தங்க மேல இப்படி ஒப்சசிவா இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கா போய் உன் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கிலி சொல்ல, இங்க பாரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு டைம் மிஷின் மாதிரி உன்னை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்காம. அதுக்குள்ள நம்ம தங்கிலி வேகமா அவனோட கழுத்துல துணியை போட்டு இழுத்து கண்டபடி நெரிக்க ஆரம்பிக்கிறான். உன்னை நான் கொன்னு போட்டுருவேன் பாத்துக்கோ, பூஷுவை பத்தி அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல, உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இந்த சாய்க்கும் தங்கிலிக்கும் சண்டை நடக்குது. அப்பதான் அந்த டைம் மிஷின் வேற கண்ணுக்கு முன்னாடி வருது. இது சாதாரண மிஷின் நினைச்சிட்டு இருக்கியா, டைம் மிஷின், இதுல மட்டும் நம்ம அந்த மறுவாழ்வு மந்திரத்துல இருக்கிற ஒரு மந்திரத்தை யூஸ் பண்ணா போதும்,
டைம் மிஷின்குள்ள போய் வாழ்க்கையை மாத்த முடியும். நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியான மக்கள் தானே. அந்த ஹிஸ்டரிய மாத்துறதுக்காக தான் இந்த இன்ஜினியர் கிட்ட கேட்டு இதை நான் செஞ்சு வாங்கியிருக்கேன். அதுக்காக தான் என் அண்ணனை இங்க வர சொன்னேன். இதுக்கு மறுவாழ்வு மந்திரத்தோட பவர் வேணும். உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிடாம விட்டேன். ஆனா பாருப்பா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பூஷு மட்டும் தான் என்ன வரலன்னு சொல்லும் போதே பூஷு அங்க வந்துடுறான். தங்களி நீங்க ஒன்னும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நேரா உள்ள வந்துடுறான். இப்ப என்னடா நம்மளால அந்த காலத்துக்கு போக முடியுமா, ஹிஸ்டரிய மாத்த முடியுமா அப்படின்னு பூஷு கேட்க, வந்தான் பாரியா அண்ணன், இதுக்கு பேர் தான் ஏன் அண்ணங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, தங்லி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, மறுஉயிர் மந்திரத்தை கொஞ்சமா எங்களுக்கு போட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தங்லி பாக்குறான். நான் உங்களுக்காக போடுறேன், நீங்க உங்க மேல ஒரு குற்ற உணர்ச்சி வச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு சரியாகணுங்கிறதுக்காக போடுறேன், நீங்க உங்க பாஸ்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஷுக்கு அடுத்து அங்க இருக்கிற அந்த சாய்க்கு ரெண்டு பேருக்குமே இந்த மறுஉயிர் மந்திரத்தை கொஞ்சமா உள்ள போட்டு அந்த டைம் மிஷின்குள்ள அனுப்பி வைக்கிறான். டக்குன்னு நம்ம பூஷு கண்ணை திறந்து பார்த்தா கிரவுன் பிரின்ஸா பழைய காலத்துல நின்னுகிட்டு இருக்கான். இந்த டைம் எல்லாம் சாய் தான் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா நம்ம படையெடுத்து போகணும் அப்படின்னு சொல்ல, முன்னாடி இருந்தப்போ பூஷு இந்த நேரத்துல படையெடுத்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் போல. அந்த இடத்துக்கு சாய் வந்துடுறான். இப்ப ரெண்டு பேர் உடம்புக்குள்ளயுமே இப்ப புதுசா போனதுல அந்த ஆத்மா இருக்கு. சாய் சொல்றான், இங்க பாருன்னா நான் சொல்றதை கேளு, எனக்கு இத்தனை வருஷமா இந்த போரை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் படையெடுத்து போயிட்டு வரேன், இந்த பேர் புகழெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், அதெல்லாம் நீயே எடுத்துக்கோ, எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடு ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, பூஷுவுக்கு வேற வழியே இல்ல, புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே இந்த சாயும் படையெடுத்து போயிட்டு இருக்கான். இங்க தங்லி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே ஒரு தடவை பெரிய மாஸ்டர் கிட்ட போய் கேட்டிருக்கான், இந்த ராஜா உடம்பு முடியாம கோமால இருந்துட்டாரு, ஆனா அந்த யாங் இருக்கான்லங்க, அந்த இடத்தோட ராஜகுருவா தானே இருந்தான், அவன் ஏன் போர்ல ஹெல்ப் பண்ணல அப்படின்னு கேட்க, பெரிய மாஸ்டர் சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே யாங்கு பக்கத்துல இந்த சில பேரை கூப்பிட்டு விசாரிச்சேன், யாங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா, ராஜா கோமால விழுந்ததுமே அவருக்காக பிரேயர் பண்றேன்னு ஒரு ஹைட்டான ஒரு மாடத்துக்கு போயிருக்கான். திடீர்னு அங்க என்ன நடந்துச்சோ தெரியல, வச்ச கண்ணு வாங்காம வெறிச்சு வெறிச்சு அந்த இடத்தையே பாத்துட்டு இருந்திருக்கான், அதனால அவன் வரவே இல்லை அப்படின்னு பெரிய மாஸ்டர் சொல்லியிருக்காரு. தங்லி அப்படி என்னத்தை பாத்திருப்பான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க போர் நடக்க ஆரம்பிக்குது. போர்ல இந்த சாய் வின் பண்ணிடுறான். இந்த விஷயம் கிரவுன் பிரின்ஸுக்கும் வருது. ஒருவேளை ஹிஸ்டரிய மாத்த முடியுமோ அப்படின்னு கிரவுன் பிரின்ஸை யோசிக்கிறான். கரெக்டா அடுத்து இந்த சாய் யாங்க காப்பாத்துறதுக்கு போற அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க, வேண்டாம் அப்படின்னு தடுத்து நிறுத்துறான் கிரவுன் பிரின்ஸ். எதுக்காக அங்க போற அப்படின்னு. சாய் வேகமா கிரவுன் பிரின்ஸ நெஞ்சிலேயே அடிச்சிடுறான் பூஷுவ. நான் சொல்றது கொஞ்ச நேரம் கேளு, நம்ம என்னதான் போர்ல ஜெயிச்சாலும் முடிவு அதே மாதிரிதான் இருக்கும், யாங்க காப்பாத்துறது மட்டும் தான் நமக்கு இருக்கிற ஒரே வேலை, யாங்க அங்க உடம்பு முடியாம எதையோ வெறிச்சு பாத்துட்டு இருக்கான், அவனை போய் நம்ம காப்பாத்தி கூட்டு வந்துட்டோம்னா மத்த எல்லா பிரச்சனையும் அவன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பூஷுவோட பேச்ச கூட கேட்காம யாங்க காப்பாத்துறதுக்காக சாய் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம தங்கிலியை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இன்னும் நான் இந்த ஊருக்கு சேரல, இன்னும் என்னோட மேஜிக் சிட்டில தான் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ கரெக்டா இந்த நாள் அன்னைக்குதான் வெளியே வரதுக்காக அங்க இருக்கிற டிராகன்ஸோட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்போ கரெக்டா அந்த யாங்க வேற எதையும் உத்து பார்க்கல, யாருக்காகவும் வெயிட் பண்ணல, நான் டிராகன்ஸ் கூட சண்டை போட்டேன்ல அததான் அவன் பாத்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தங்கிலி கண்டுபிடிக்கிறான். அப்போ அங்க போய் அவன் திரும்பணும் அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு முதல்ல போகணும் அப்படின்னு தங்கிலி யோசிச்சுட்டு அவனை அந்த மந்திரத்துல சேர்த்துக்கிறான். நேரா அந்த உலகத்துக்கு போயிட்டு கண்ணை திறந்து பாக்குறான். ஆனா தங்கிலி அங்க சண்டை போடுற இடத்துல இல்ல, யாங்கோட உடம்புக்குள்ள இருக்கான். தங்கிலிக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஏன் யாங்கோட உடம்புக்குள்ள வந்தோம் அப்படின்னு யோசிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா இவனோட சீனியர் இருக்கார்ல, அவர் உட்பட அந்த 7 பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்கல்ல, அத்தனை பேரும் யாங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு அவங்க வெப்பன்ஸோட இருக்காங்க. தங்கிலி அப்படியே யாங்கோட மனசுக்குள்ள சண்டை போடாத அப்படின்னு சொல்றான். யாங் யோசிக்கிறான், யாரோ நமக்குள்ள இருந்து பேசுறாங்க, அது யாருன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறான். அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து என்கிட்ட நீங்க சண்டை போட போறீங்களா அப்படின்னு கேட்க, அத்தனை பேரும் ஒரே நேரத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாங்க கண்ட்ரோலே பண்ண முடியல. அத்தனை மேஜிக்கை உடைச்சிட்டு என்ன நான் கடவுள்ரா, என்ன நீங்க கொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்க, மத்த எல்லா சீனியர்ஸும் பார்த்துட்டு இதை விடக்கூடாது, பெருசா அட்டாக் பண்ணணும்னு ஒரு பெரிய மந்திரத்தை போடுறாங்க ஆள் ஆளுக்கு. கரெக்டா அவங்களெல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாங்க கையெழுறான். தங்கிலி அவன் மூளைக்குள்ள இருந்து வேண்டாம் ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறான். யாங் உடனே ஷாக் ஆயிட்டு எதுவும் பண்ணாம இருக்கான். உடனே அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து யாங் மேல ஒரு பெரிய மந்திரத்தை போட்டுறாங்க, இருக்கிற பவர் எல்லாம் ஒன்னா சேர்த்து. யாங் அதுக்கு மேல எதுவும் பண்ணாம வேற இருந்ததால அப்படியே அவன் சக்தி தாங்க முடியாம பொத்துன அந்த பாதாளத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்கான். யாங் பாதாளத்துல விழ தங்கிலியும் கூடவே போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா யாங் விழுறத பார்த்து தங்கிலி இவ்வளவு அடிபட்டு இருக்கு யாங்குக்கு, இவன் தானாவே உயிர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே உள்ள பார்த்தா தண்ணிக்குள்ள இந்த கோஸ்ட் நிக்கிறான். உனக்கு இன்னும் உயிர் இருக்குல்ல, அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இன்னும் தோத்து போகல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தங்கிலி பாத்துடுறான். மத்த 3 பேருமே மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துடுறாங்க. ஒன்னும் புரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா, என்னால ஏன் சரி பண்ண முடியல அப்படின்னு பாத்துட்டு இருக்க. தங்கிலி நேரா பூச்சிட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு. தங்கிலி போறான். இது போய் பாஸ்ட பாத்துட்டு வர ஒரு விஷயம் தானே தவிர பாஸ்ட மாத்துற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணாலும் உங்களால பாஸ்ட மாத்த முடியாதுன்னு சொல்ல, சாய் பயங்கரமா அப்செட் ஆயிட்டு அந்த மிஷினை உடைச்சு போட்டுடுறான்.
என்னோட எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு, எல்லா எஃபர்ட்டும் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீதான் இந்த கனவை கிரியேட் பண்ணதா அப்படின்னு சாய் வேகமா நம்ம தங்கிலிய பார்க்க, இது கனவு கிடையாது, இது ஒரு ட்ராப், அதை புரிஞ்சுக்கோ. ஸ்டார்டிங்ல எனக்கு புரியாம இருந்தது இதோட பவுண்டரி என்னன்னு, ஆனா போக போக நம்ம எல்லாமே இதுக்கு பலி ஆயிருக்கோங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். கையில பயங்கர கோவத்தோட அந்த மிஷினோட ஒரு பாகத்தை உடைச்சு போட்டுட்டு இருக்கான். தங்லி மறுபடியும் வந்துடுறான். அவனை பாக்குறதுக்கு சீவன் போலான்னு போக ஷென்னு தடுத்து நிறுத்துறான். தங்லி மனசுக்குள்ள ஏதோ குழப்பம் இருக்கு, அவனை போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். தங்லி போய் தனியா நின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் நடக்குது, அந்த கோஸ்ட் யாரு, அவன் தான் நேரா யாங்க காப்பாத்தி வச்சிட்டு இருக்கானா, எதுக்காக? யாங்கோட உடம்பு பயங்கரமா அடிபட்டுருச்சு, அப்ப கூட உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சான். இந்த கோஸ்டுக்கும் யாங்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவேளை என்னை இங்க வந்து அவங்க அமுச்சு வச்சிருக்காங்களா, நான் வந்ததுல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா, நானும் யாங்கும் சேம் தான், ஒரே மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க தான் இப்படி வந்து நினைக்க வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தங்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். என்ன ரொம்ப நாளா அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தங்லிக்கு மறுபடியும் அந்த டிஎன் ஊர்ல இருக்கும்போது, அந்த டிஃபரெண்டான உலகத்துல இருக்கும்போது மாஸ்டர் சொன்னாருல்ல, உன் உடம்பு பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, நீ ரெடி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வருது. ஒருவேளை என்னோட உடம்புக்காக, ஏன் யாங்கோட உடம்பை விட பெர்ஃபெக்டா இருக்கிற என்னோட உடம்புக்காக தான் என்ன மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தங்லி யோசிக்கிறான். நேரா மாஸ்டர்ட்ட போறான். யாங்க சாகலன்னு நினைக்கிறேன்னு தங்லி சொல்லிட்டு, என்ன மாதிரியே அவனுக்கும் ஸ்பெஷல் பாடி இருந்ததுன்னு சொல்ல மாஸ்டர் பாக்குறாரு. என்னப்பா இப்ப நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. என்னப்பாவும் இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு மாஸ்டர் கேட்க, ஃபியூச்சர்ல யாராவது வந்து உங்கள்ட்ட விலகம் சொல்லுவாங்க, நானே சொல்லாட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து போறான். தங்லிக்கு ஏதோ ஆபத்துன்னு மாஸ்டருக்கு புரியுது. நான் உன்னே ஒண்ணு சொல்லவாப்பா, ஜஸ்ட் இந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நீ வந்து தங்லியா உனக்காக வாழணும் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. தங்லி எங்க இருந்து சிரிச்சுட்டே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து அவரோட சீனியரோட சிலைய பாக்குறான். இன்னைக்கு என்னவோ உங்க சிலைய செதுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல, அதனாலதான் நான் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சீனியரோட முகத்தை சிலையில செதுக்குறான். ஷீஷி வந்துடுறா. என்ன உங்க சீனியரோட முகத்தை செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் கேக் செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு பக்கத்துல வைக்கிறா. தங்லி அதை எடுக்கிறான். நானும் ஒரு நாளாவது தங்லியா நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு இருக்க. இங்க ஷீஷி அடுத்து கேக்க டாக்டர் பொண்ணு கிட்ட கொடுக்கறதுக்கு போறா. டாக்டர் பொண்ணு சூப்பரா இருக்கு, அதுக்கு கிஃப்டா நான் உனக்கு பல்ஸ் புடிச்சு பாக்கவா அப்படின்னு கேட்டுட்டு, எப்படி உன் உடம்புல இவ்வளவு பெரிய வியாதி இருக்கு, நீ எப்படி இத்தனை நாளா உயிரோட இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஷீயை பார்த்து டாக்டர் பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்னாக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.